Hi, welcome back to Little Arts Frames. நான் வரதராஜா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பழைய டேமேஜ் ஆன போட்டோவை எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு புது டிஜிட்டல் பெயிண்டட் லுக்ல மாத்துறோம் அப்படிங்கறத நம்ம ஸ்டார்டிங் ஒரு ரஃபா பிளான் பண்ணதுலேருந்து கிளையண்ட்டுக்கு அனுப்பி அவங்க என்ன கரெக்ஷன் சொல்கிறாங்க அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி திரும்ப இந்த ஃப்ரேமை பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுடைய vlog, அப்புறம் அவங்க க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட், அதனுடைய பிஹைண்ட் த சீன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், இது உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் ஒருத்தர் ஒரு பழைய ஃப்ரேம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தார். அது பார்க்கவே விண்டேஜ் லுக்கில் சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா கிளாஸ் இருக்காது, லேமினேட் பண்ணியிருக்காது, ஜஸ்ட் ஃபோட்டோ ஒட்டி இருக்கும், அதை சுற்றி பெயிண்டிங் பண்ண மாதிரி பார்டர்ஸ் இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஃபோட்டோ என்னென்னா ரொம்ப பழசு ப்ளஸ் டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஃபோட்டோவில் இருக்க ஃபேஸ் எல்லாமே நிறையா டேமேஜ் ஆயிருந்துச்சு. அந்த ஃபோட்டோ அவருடைய ஒய்ஃபுடைய அம்மா அப்பா ஃபோட்டோ. ஸோ அவங்களுக்கு என்னென்னா இப்போது இதை வந்து ரீஒர்க் பண்ணி ஃப்ரேம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் அவர் கொண்டு வந்திருந்தார். அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த ஃப்ரேமை ஃபுல்லாக கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதை நம்மளால் ஸ்கேன் பண்ணியும் பண்ண முடியும். பட் ஸ்கேன் பண்ணால் என்ன ப்ராப்ளம்னா, நம்மக்கிட்ட இருக்க ஸ்கேனரில் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வராது. ஸோ டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, நம்மக்கிட்ட இருக்க டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு இந்த ஃபோட்டோவை ஒரு டாப் வியூவில் பக்காவாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நம்மளால் இதை ஒர்க் பண்ண முடியும். இந்த ஃபோட்டோ ரிஸ்டோரேஷன் ஒர்க்கை ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். பட் இப்போ அப்படி இல்லை, டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு நிறைய ஏஐ டூல் இருக்குது. இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் ஃபோட்டோஷாப் அப்டேட்லேயே நம்மளால் ஏஐ மூலிமா சீக்கிரமாக இதை சரி பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, ஏஐ பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலையும் கரெக்டாக கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் நாங்கள் ஆக்சுவலாக இப்போது டெய்லி ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிறைய, இப்போது ஃபோட்டோ ஃப்ரேம்க்கே கிளைண்ட் வந்து ஃபோட்டோஸ் கொடுக்கும்போது குவாலிட்டி கம்மியாக கொடுப்பாங்க. அதை அப்ஸ்கேல் பண்ணுவோம். அப்ஸ்கேல் பண்ணும்போதே இமேஜை மாற்றி விட்டுரும். ஸோ அப்படி இருக்கும்போது ரீஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக மாற்ற தானே செய்யும். ஏன்னா நிறைய இடத்துல டீட்டெயில்ஸே இருக்காது. ஸோ அதை மாற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஏஐயில் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏஐயில் ட்ரை பண்ணி அந்த ஃபோட்டோவை ரீஸ்டோர் பண்ணுவோம். ரீஸ்டோர் பண்ணிவிட்டு இதை கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம். இன்கேஸ் கிளைண்ட் வெறும் எனக்கு ரொம்ப லைவாக இருக்கணும், நேச்சுரல் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்போடு போதும். ஏன்னா நம்ம ஏஐட்ட கொடுத்து கரெக்டாக அது ஃபேஸை கொண்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம். ஃபர்ஸ்ட் நம்மளே செக் பண்ணுவோம். அவங்க கொடுத்த ஃபோட்டோக்கும் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஃப்ரேம் பண்ணுவோம். இதுவே டிஜிட்டல் பெயிண்டட் லுக்கில் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணுவோம். இந்த கிளைண்ட்டுடைய கேஸில் என்னாச்சுன்னா, நம்ம ஜென்ரேட் பண்ணோம். இதில் வந்து லக்கிலி நமக்கு ஃபேஸ் மாறலை, அந்தளவுக்கு எதுவுமே மாறலை, கரெக்டாக கொண்டு வந்துருச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த ஏஐயில் ஜென்ரேட் பண்ணதை கிளைண்ட்டுக்கு அனுப்பி எப்போவுமே ஃபஸ்ட்டு ரஃப் அனுப்புவோம். என்னென்னா இந்த மாதிரி தான் ஃப்ரேம் வரும், இந்த மாதிரி கம்போசிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஃப் அனுப்புவோம். அதை பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கிளைண்ட்டுக்கும் நம்ம வந்து ரஃப் அனுப்பணும். அவங்க அதை பார்த்துட்டு ஓகே ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு, எங்களுக்கு ஓகே தான். பட் என்னென்னா எங்களுக்கு ஃபியூ சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். அப்பாவுக்கு முடி வந்து இதில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆனால் ஒரிஜினலாக அவருக்கு வந்து சுருட்ட முடி மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணிவிடுங்க. அப்புறமா அம்மாவுக்கு வந்து ஃபோட்டோவில் பூ இருக்கும், இதில் பூ இல்லை. ஸோ பூ ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூக்குத்தி போட்டிருப்பாங்க, மூக்குத்தியும் ஆட் பண்ணிவிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் பூ ப்ளஸ் மூக்குத்தி அப்பாவுக்கு சுருட்ட முடி மாதிரி கொடுத்து பெயிண்டட் லுக்கில் இப்போது ரெண்டாவதாக ரிவிஷனுக்கு அனுப்பினோம். அவங்க இதை பார்த்துட்டு ஓகே எல்லாமே நல்லா வந்திருக்கு, பூவோட கலர் ஒயிட்டாக கொடுத்துருங்க, ஏன்னா நம்ம கொடுத்ததில் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும், நகையெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லோவாக தான் இருக்குது, கோல்டு ஃபீல் வரல, அதை கொஞ்சம் கோல்டாக மாற்றிடுங்கன்னு சொன்னாங்க. சரி மாற்றிடலான்னு சொல்லிட்டு அதையுமே மாற்றிட்டோம். அவங்க நம்மகிட்ட சொன்னது என்னென்னா, இதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் போட்டுருங்க அப்படின்னாங்க. பட் நம்ம அந்த தப்பை என்றைக்குமே பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்கக்கிட்ட இப்படி தான் வரும், இது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறையா பண்ணி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதனால் மறுபடியும் பெயிண்ட் பண்ணி அவங்க சொன்ன கரெக்ஷன்லாம் பண்ணி 3 விதமான பேக்ரவுண்ட் வச்சு கிளைண்ட்டுக்கு அனுப்பினோம். அவங்க பார்த்துட்டு மேம் இதில் எந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஓகே, எதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணணும்னு கேட்டோம். அவங்க ஒன்று சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ண பேக்ரவுண்டோடு சேர்த்து நம்ம இப்போ தான் அதை பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ கிளைண்ட் அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி, அவங்க வீட்லேயும் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவை அவங்க 2 ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே ஃபோட்டோ தான், பட் 2 ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க நேரில் வந்து பார்த்துட்டு கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி, நமக்கும் ரொம்ப ஹாப்பி, கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரேமுடைய ஃபைனல் அவுட்புட், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுத்தையுமே பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரேம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரேம் மட்டும் இல்லை, ரீசெண்டாக நம்ம இந்த மாதிரி நிறைய பழைய ஃபோட்டோவை ரெஸ்டோரேஷன் பண்ணோம்.
பட் அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோ எடுக்கல. பட் சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம், அதை மட்டும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு கிளைண்ட் நமக்கு கால் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணாங்க. எனக்கு இந்த மாதிரி இதில் ஒரு 500 ரூபா நோட் வச்சு பண்ணணும், ப்ளஸ் என்கிட்ட இந்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது, இதில் பார்ட்டி கூட இருக்க மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு ரஃப் அமிச்சோம், அதுக்கப்புறம் அவங்க கரெக்ஷன் சொன்னாங்க, அதை கரெக்ட் பண்ணி அமிச்சோம், அப்புறம் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் பண்ணோம். இந்த ஃப்ரேம் கொஞ்சம் பெரிய சைஸ், 16x24, 1.5க்கு 2 அடி ஃப்ரேம் இது. ஸோ இதுவுமே நம்ம பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் அவங்க அப்பா கூட இருக்க மாதிரி பண்ண சொன்னாங்க. அவங்களுடைய அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அப்பா கூட இவங்க பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ண சொன்னாங்க. அதோடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டரையும் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோ இது தான். அவங்க இந்த ஃபோட்டோ தான் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஃபோட்டோ ஒரு நிற்கிற ஃபோட்டோவாக ஒன்று கொடுத்தாங்க. ஸோ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்ம க்ரியேட்டிவாக ஒரு இமேஜினரி ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்களும் ரொம்பவே ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு கிளைண்ட்டும் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதனோடதையும் காட்டுறேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்காவதோ ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது, அதை ரீஸ்டோர் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்க்கு எப்போவுமே டிஃபால்ட் காஸ்ட் இருக்கும். பட் டிசைன் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் மாறும். ரொம்ப பழைய ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காஸ்ட் வேரியேஷன் வரும். ஸோ எல்லாமே ஃபோட்டோவை பொறுத்து தான். அதனால் இன்கேஸ் உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும், ஃப்ரேமோட காஸ்ட் எவ்வளோ, டிசைன் காஸ்ட் எவ்வளோ, ரெண்டுத்தையும் சொல்லிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த சர்வீஸ் நிறைய பேருக்கு தேவைப்படும். ஏன்னா ரீசெண்ட் டேஸாகவே நமக்கு நிறைய பேர் இந்த ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட பழைய ஃபோட்டோ, உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ அப்படி ஏதாவது இருக்குது, இல்லை தனித்தனியாக இருக்குது அதெல்லாம் ஒன்றா சேர்க்கணும், அந்த மாதிரி எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ ஷேர் பண்ணி டீட்டெயில் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இதோட முடியுது. ரெகுலராக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வரும். மறக்காமல் நம்மளுடைய லிட்டில் ஆர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். திஸ் இஸ் வரதராஜா ஃப்ரம் லிட்டில் ஆர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ். தேங்க்யூ.